ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. இந்த யூடியூப் வாயிலாக பாட்காஸ்ட் விஷயங்களை அடியேன் விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் மூலமாக பல விஷயங்களை அடியேன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு விதமாக அடியேன் நினைத்திருந்தேன், என்னவென்றால் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விகள் அது என்ன இருக்கோ கேட்கலாம். அதற்கு அனுகுணமாக அடியனுக்கு தெரிந்தவரை மந்தமதிக்கு எட்டும்படியாக ஏதேனும் இருந்ததே ஆனால் அதற்கு பதிலாக இங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சின்றது. அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வினால், சுயமாச்சாரிய புருஷர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு பெருசாக அனுஷ்டானம் இல்லை, அதே சமயத்தில் அவர்கள் கொஞ்சம் லௌகீகத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவா தாங்கள் ஆச்சாரிய புருஷாளாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சமாசேனம் பண்ணியாகணும்னு ஏதாவது அவசியமா, இல்லை என்னால் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் அவர் ஏன் ஆசிரியத்திருக்கூடாது, வசந்த ஆச்சாரிய இடத்துல போய் இவர் ஆசிரியிச்சுள்ளாமே, இவா என்னத்துக்கு சமாசேனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கார். மாமுனிகள் ஒரு பதில் சொல்றார், ஒரு விஷயம் சொல்றார். ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொள்ளன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குரு அவரை அடைந்து அக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், நன்னாகவே உடையனான குரு என்ற அவரை அடைந்து அதற்கு பிற்பாடு இங்க குரு யாரு அப்படின்றத ரொம்ப முடிவு பண்ணிக்கணும். ஆச்சாரியன் ரெண்டு வகை, ஒருத்தர் உபகாரக ஆச்சாரியன், மற்றொருத்தர் உத்தாரக ஆச்சாரியன் என்பது. உபகாரக ஆச்சாரியன்னா நமக்கு உபகாரம் பண்றவர், உத்தாரக ஆச்சாரியன் தான் அவர் தான் நம்மளை கை தூக்கி விடுபவர், எம்பெருமானிடத்திலே காட்டி கொடுப்பவர். அப்போ உத்தாரக ஆச்சாரியன் எல்லாருக்குமே எம்பெருமானார் தான். எம்பெருமானார் இருக்கார் பாருங்க, அவருடைய சம்பந்தத்தை தான் நமக்கு இப்ப சமாசேனம் பண்ணி கொடுக்கிற ஆச்சாரியன் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படி இருக்கிறச்சே எம்பெருமானார் சம்பந்தம் அவரால் நியமிக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, அவரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளிடத்திலே யாருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் எம்பெருமானாரோடு ஒரு சம்பந்தத்தை பெற்றிருக்கிறார்கள். எம்பெருமானார் அவர்களை எம்பெருமானிடத்திலே சென்று சேர்ப்பிக்கிறார். இதுதான் அடிநாதம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு. இதைத்தான் பண்ணி கொடுத்தான் திருவரங்கத்தெம்பெருமான். உம்முடைய சம்பந்திகளுக்கும் சம்பந்திகளுக்கும் மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னு பங்குனி உத்திர நன்னாள்ல எம்பெருமானார் இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணி கொடுத்தான் பெரிய பெருமாள் நம்பெருமாள். இப்படி பண்ணி கொடுத்த பிரதிஜை தான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிக்கிறார். அவர்கள் வழிவந்தவர்களிடத்திலே யார் யாரெல்லாம் சம்பந்தம் சமாசேனம் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் மூலமாக சம்பந்தம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சம்பந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இங்க கேள்வி என்னன்னா, அடியனுடைய ஆச்சாரியன், இப்போ அடியனுடைய குடும்பம் அப்படின்றத விட நாங்கள் சுயமாச்சாரியான்றதை விட அடியனுடைய ஆச்சாரியன் அடைய தகப்பனாராகவே இருக்கட்டும், அவருடைய தகப்பனாராகவே இருக்கட்டும், அடியனுடைய ஆச்சாரியன் அதாவது என்னுடைய தகப்பனாராக இருக்கிறார், அவர் தான் ஆச்சாரியன். அவர் ரொம்ப அனுஷ்டானத்தில் நானே பார்த்துட்டு இருக்கேன், பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு உத்தியோகம் போயிட்டு இருக்கார். அவருக்கு பெருசாக ஒன்றும் அனுஷ்டானம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அதிகாரி யாரையோ வச்சு எனக்கு சமாசேனம் பண்ணக்கூடாது, யாரையோ கொண்டு அவருக்கு வாத்தியாரை போல இருந்து கொண்டு அவர் இந்த சங்கச்சக்கர லாஞ்சனம் எனக்கு பண்ணுகிறாரே, அவர் பண்ணுறதுக்கு பதில் அவரோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இன்னொரு சுவாமி ஆசிரியிச்சுட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிற கேள்வி. இந்த கேள்வியில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இவர் உத்தாரக ஆச்சாரியனா இருந்தா வேறொரு ஆச்சாரியனை தேடி போகலாம். ஆனா இவருக்கே எம்பெருமானாரோட ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்போ நமக்கு யாருடைய சம்பந்தத்தினால மோட்சம்னா, இப்ப சமாசேனம் பண்ற ஆச்சாரியன் சம்பந்தத்தினால மோட்சம் இல்லை. சமாசேனம் பண்ற ஆச்சாரியன் எம்பெருமானாரோட ஒரு சம்பந்தம் கொண்டிருந்தால் தான் மோட்சம். இங்க லைட் எரியறது, இந்த லைட்டுக்கு பவர் கனெக்ஷன் இருக்கு.
இந்த பவர் கனெக்ஷன் இந்த லைட்டு சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சுவிட்சு ஜங்ஷன் பாக்ஸோட, அதாவது மெயின் கனெக்ஷனோடு இருக்குது. அந்த மெயின் சுவிட்ச் இருக்குது பாருங்க, அது வெளியில் இருக்கக்கூடிய பவரோட கனெக்ட் ஆகிருக்கணும், பவர் கிரிட்டோட. ஒருவேளை இங்கே மெயின் பாக்ஸும் இருக்குது, அந்த மெயின் பாக்ஸுக்கும் இந்த சுவிட்சுக்கும் கனெக்ஷன் இருக்குது, இந்த சுவிட்சுக்கும் லைட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆற்றுக்குள்ள எலக்ட்ரிஃபிகேஷன் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது சார். ஆனால் கிரிட்டிலேருந்து பவர் கட்டு அப்படின்னு சொன்னால் என்னத்தான் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணாலும் அந்த லைட் எரிய போகிறதில்லை. அதுபோலத்தான் இங்கே ஆற்றுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் இருக்குது பாருங்க, இது நம்முடைய ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். அடுத்தது வெளியில் இருக்க கிரிட்டுக்கும் இந்த ஆச்சாரியனுக்கும் ஒரு கனெக்ஷன், இந்த கிரிட்டுக்கும் இங்கே ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒயர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்க, மெயினுக்கும். அதுதான் எம்பெருமானாருக்கும் இந்த ஆச்சாரியனுக்கு, உபகாரக ஆச்சாரியனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். நீங்கள் இந்த கனெக்ஷன் எதனால ஒர்க் ஆகுது அப்படின்னால், உள்ள இருக்கிற ஒயர் கனெக்டை விட வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிலேருந்து இந்த ஒயருக்கு இருக்கிற கனெக்ஷனால் தான் ஒர்க் ஆகுது. இந்த கனெக்ஷன் ஒரு நாளைக்கு அருந்து போகாது. ஏன்னா இது எம்பெருமானுடைய ஆக்ஞை, எம்பெருமானாருடைய ஆக்ஞை. அப்படி இருக்கிறச்சே இதுக்காக இன்னொரு ஆச்சாரியனை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் அன்று, மாற்றுவதும் கொள்ளத்தக்கது அல்ல. அப்போ நமக்கு எம்பெருமானார் இந்த ஆச்சாரியனை பார்த்து இறங்கல, எம்பெருமானார் என்கிற ஆச்சாரியனை பார்த்து இறங்குகிறார். அதனாலே நமக்கு நோக்கு எம்பெருமானாரிடத்திலே. ஆனால் இந்த ஆச்சாரியன் எம்பெருமானாருடைய பிரதிபிம்பமாக இருக்கிறார். இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எங்கே நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல விரும்பல. 2 ஆச்சாரியர்கள், 2 ஆச்சாரியர்களுக்கு 2 சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிஷ்யன் இன்னொரு சிஷ்யனுடைய இன்னொருத்தருடைய ஆச்சாரியனை பற்றி தப்பு சொல்கிறார். அவரிடத்துல, உங்கள் ஆச்சாரியன் ரொம்ப குறும்புக்காரர். ஏன் அப்படின்னா, பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படின்னு இருக்கார், அவருக்கோ அப்படிப்பட்ட ஒரு சகவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறச்சு அந்த இன்னொரு சிஷ்யர் சொல்கிறார், பளீர்னு ஒரு அடி வச்சார் இப்படி சொன்னவரை. என் ஆச்சாரியன் ஒரு மனைவியோடு இருந்தால் அவரை ஸ்ரீராமபிரான்னு நினச்சிக்கிறேன். என் ஆச்சாரியன் பல மனைவிமார்கள் இருந்தார்களேயானால் அவரை கண்ணனம் பெருமான்னு நினச்சிக்கிறேன். நீ யார் அவர் அனுஷ்டானத்தை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பிரதிபக்தி நம்முடைய ஆச்சாரியன் மேலே வேணும். அதுக்கப்புறம்தான் அவர் அப்பா அம்மா இதெல்லாம், இது ஒன்று. அப்படி இருந்தும் சில பேர்கள் சில கால விசேஷங்களிலே சில இயலாமையின் காரணமாக தாங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, தாங்களே உணர்ந்து நான் இதுக்கு மேலே என் குடும்பத்துக்கு சமாசனம் பண்ணுறதா இல்லை, வாருங்கோள் எல்லோருமாக சென்று ஒரு உயர்ந்த ஆச்சாரியனை, இதில் நிட்டையாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஆசிரியித்து விடலாம், இதை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை என்கிற ஒரு காரணத்துக்காக சில பேர் பண்ணியிருக்கா. இதை பண்ணலைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பண்ணவர்கள் எப்படியா இருப்பார்னா, அந்த குடும்பத்திலே மூத்த ஆச்சாரியத்துவம் வகிக்கக்கூடியவர் இந்த முடிவெடுத்து போயிருப்பார். ஆனால் அவரை விட்டுட்டு அவர் ஆச்சாரியத்துவம் வகிக்கக்கூடியவர், இன்னும் சமாசனம் பண்ணக்கூடியவர் அவர் இருக்கும்போது அவருக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவர்கள் அவரை விடுத்து இன்னொரு ஆச்சாரிய நடத்துல போவது என்பது அவ்வளவா நடைமுறையில் இல்லாத விஷயம். அதனால் நம் எல்லோருக்கும் எம்பெருமானார் சம்பந்தத்தால் வாழ்ச்சி, அவர் உத்தாரக ஆச்சாரியர். அதே போல அவரிடத்துல சேர்ப்பிக்கும்படியான நம்முடைய ஆச்சாரியன் உபகாரக ஆச்சாரியன். நம்முடைய உபகாரக ஆச்சாரியனுடைய அனுஷ்டானம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த அனுஷ்டானம் எப்படி இருந்தாலும் அதையும் கடந்து உபகாரக ஆச்சாரியனால் ஏற்படுகிற ஒரு சம்பந்தமானது உத்தாரக ஆச்சாரியனிடத்தில் நம்மளை சேர்த்தே தீரும். அதனால் மாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு அவசியமில்லை என்று அடியேன் நினைக்கிறேன். இதில் ஏதேனும் மாற்று கருத்து இருக்குமாயின் அதை அடியேன் வரவேற்கிறேன். அதே போல இதிலே ஏதேனும் அடியேன் சொல்லுவது தவறு இருக்குமாயின் அடியேனை க்ஷமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு அமைகிறேன். இது வெறும் கற்பதற்காக மட்டுமே, இது ஏதோ கேள்வி கேட்டான்றதுக்காக பதில் சொன்னேன். இது ரொம்ப முக்கியமாக கொண்டு
இதை ஒரு சர்ச்சையான விஷயமாக ஆக்க வேண்டாம் என்று எல்லோரிடத்திலும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.